கிராமங்கள் அப்புறம் வந்து கிராமத்த சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சம்மர் சீசன்ல வந்து இந்த கம்மாயெல்லாம் அழிப்பாங்க. அழிப்பாங்க மீன்ஸ் இந்த சம்மர்ல நல்லாவே தண்ணி வத்திடும். ஸோ மீன்கள்லாம் பிடிப்பாங்க. அப்படிதாங்க எங்களுக்கும் வந்து கண்மாய் மீன் வந்துச்சு. ஸோ நாங்களும் காசு குடுத்தெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கி கட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து நாங்க ஃபினிஷே பண்ண போயிட்டோம். அப்பதான் தம்பி வந்தாரு. "ஐயய்யோ! இந்த மீனா வாங்குனீங்க? இது சாப்பிடவே கூடாது" அப்படின்னாரு. ஸோ ஓகே நம்ம வந்து இத செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, "இத அப்படியே தூக்கி போட்டுருங்கப்பா. இது சாப்பிடவே கூடாது. கேன்சர்லாம் வருமா?" அப்படின்னு சொன்னாரு. ஸோ அத அப்படியே பேக் பண்ணி நாங்க கீழ தூக்கி போடாம தென்னை மரத்துக்கு அடியில புதைச்சாச்சு. ஆக்சுவலா சொல்லப்போனா இந்த மீன கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க ஸ்மெல்லு. இது தாங்கவே முடியல. அப்படி ஒரு ஸ்மெல்லு. ஸோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த மீன வாங்கிடாதீங்க. இத வந்து தேலி மீன்ங்கிறாங்க, கேட் ஃபிஷ்ங்கிறாங்க, அப்புறம் ஆப்பிரிக்கன் கெளுத்தி. அது வந்து தேலி மீன்லயே நெறைய நாட்டு தேலி மீன் அப்படி மாரி நெறைய இருக்காங்க. என்னதோ நமக்கு இந்த மீனே வேண்டான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா கொண்டு வந்த ஜிலேபி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டீஸ் மீன்லாம் கொண்டு வந்தாங்க. அத மட்டும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம்.